எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நீ என்னதாயா சொல்ல வர்ற அப்படின்ற மாதிரி 200 ரூபாய்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த கேப்ரி குளோபல் கேபிட்டல் அப்படின்ற பங்கு. ரொம்பவுமே விசித்திரமான பங்கு. இது நீ இருக்கக்கூடிய செக்டர் என்பது என்பிஎஃப்சி செக்டர். இந்த செக்டர்ல இருந்துகிட்டு ரொம்பவுமே கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலையும் இவன் கடந்த 4 குவார்ட்டர்களாக கடந்த ஓராண்டாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 76 கோடியிலிருந்து லாபம் 97 கோடி, அதுக்கப்புறம் 128, அதுக்கப்புறம் 178ன்னு ஒரு வளர்ச்சியின் பாதையில தான் இவனுடைய ரிசல்ட் என்பது கொடுத்துருக்கான். இருந்தாலும் இந்த பங்குக்கு நேர்ந்த கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 1 இயர் லோ அப்படின்ற பிரைஸ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சமீபத்தில் 2024ல் 280 ரூபா, ஆல்மோஸ்ட் இப்போ 50% கீழே இறங்கி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த கேப்ரி குளோபல் கேபிட்டல் அப்படின்ற பங்கு. அது 200 ரூபாயும் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கடந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட என்னென்ன பாசிட்டிவ் சேஞ்சஸ் அப்படின்றது ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா, அவனுடைய முதலீட்டாளர்களில் ஏதோ ஒரு காரணத்தினால அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது எந்த விதமான பெரிய மாற்றம் இல்லை. அதே மாதிரி எஃப்ஐஸ்னுடைய இதுலேயும் எந்த விதமான பெரிய மாற்றம் இல்லை. அப்போ இவங்கெல்லாம் என்ன சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? இந்த பங்கு மேலே ஏறி கீழே இறங்குற வரைக்கும் சும்மா அவங்க கையில் வச்சிருக்காங்க, கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களுடைய மூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. அப்படின்னா மேபி லாங் டேர்ம் நோக்கத்தில் வாங்கியிருக்காங்களா என்ன அப்படின்றது தெரியல. பட் இவ்வளவு பெரிய ஏற்ற இறக்கத்தில் அவங்களுடைய சேஞ்சஸ் என்பது பெருசாக இல்லை. இந்த சமயத்தில் ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் எல்லாம் ரொம்பவுமே குழம்பி போயிருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்து இந்த வளர்ச்சியை பாராட்டும்படியாக மார்க்கெட்டில் இதை செலிப்ரேட் பண்ணுமா? இந்த பங்கினுடைய விலை கீழே விழுந்து கிடக்கு. ஆனால் கடந்த ஒரு வருஷத்தினுடைய ரிசல்ட் அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது அவன் இதுக்கு முன்னாடி ஒரு ஷேர் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஒரு ஷேருக்கு 3 ரூபா தான் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தான். ஆனால் அது இப்போ இந்த ஓராண்டினுடைய முடிவில் அப்படியே டபுள் ஆகி 6 ரூபாயா சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னொரு ஒரு வருஷம் சரியாக கழிச்சு பார்க்கும்பொழுது ஒரு 2026லையோ அல்லது 2027லையோ இந்த பங்கினுடைய விலை என்னவா இருக்கும்? ஒருவேளை இங்கிருந்து 300 ரூபா போவானா அல்லது இங்கிருந்து இன்னும் குறைஞ்சி 60 ரூபாய்னு இது வருவானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்காங்க. அதுக்கு வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் ஆகலாம். பி கேர்ஃபுல். நான் கீழே விழுந்தா நீங்கெல்லாம் தாங்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டே மேலே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஸ்டவ் கிராஃப்ட் அப்படின்ற பங்கு கிட்டத்தட்ட 52 வீக் லோ என்பதில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படி மிகவும் வீழ்ந்து கிடக்கக்கூடிய இந்த கம்பெனியில் வந்து பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸில் பாசிட்டிவ் நியூஸ் என்பது வரல. இவனுடைய லேட்டஸ்ட் குவார்ட்டரில் மொத்தமே 1.5 கோடி தான் லாபம். அந்த 1.5 கோடியிலையும் வேறு ஏதோ ஒரு வகையிலிருந்து அதர் இன்கம்ல இருந்து தான் 1 கோடி என்பது வந்திருக்கு. ஸோ இவன் பாசிட்டிவ்ல நிறுத்தினதே பெரிய விஷயமா போயிருக்கு அப்படின்னு இதற்கு நெகட்டிவாக சில தகவல்கள் ரிசல்ட் அப்படின்றது வந்திருந்தாலும் இவங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவாக இவன் இருக்கக்கூடிய இந்த கீழ் ரேட்டில் இவனுக்கு ஏதாவது பாசிட்டிவான தகவல்கள் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு தகவல் என்னன்னா, இதுக்கு முன்னாடி 2024ல் என்ன வேல்யூ இருந்தானோ அதே பிரைஸ் வேல்யூல வந்து விழுந்திருக்கான். இது வந்து இவனுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். ஏன்னா இன்னும் கீழே குமிஞ்சு பார்க்கல, அப்புறம் ரொம்ப பக்கமாக போயிருது இல்லையா? ரெண்டாவது பாசிட்டிவ் பாயிண்ட் இவனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால டிஐஸ் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை 5.41லிருந்து 7.03 ஆக உயர்த்தியிருக்காங்க. இந்த கம்பெனி என்பது இந்த மாதிரி பிஜிஎன், கில்மா போன்ற பிராண்டுகளை முன்னணியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியில் எஃப்ஐஎஸ் வந்து தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை பெருசாக குறைக்கல, இன்ஃபேக்ட் கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. ஆனால் டிஐஸ் ஏதோ ஒரு காரணத்தினால மியூச்சுவல் ஃபண்டுகள் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் உயர்த்தி பிடிச்சிருக்காங்க. இனி ஒரு வருஷம், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்லோ மூவிங் ஸ்டாக்காக இருக்குது. இதுக்கு முன்னாடியே ஒரு முறை என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 400 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 1100 ரூபா போகிறக்கே ஒரு வருஷம் பண்ணான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக கீழே தான் கிடந்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஏதோ இவன் 2024ல் என்ன ஒரு காரணம் தெரியல, 2024 சமயங்களில் இவன் கொடுத்துருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து திடீர்னு மைனஸ்லேருந்து +8 கோடி 16 கோடி அப்படின்னு திடீர்னு இவனுடைய லாபத்தை வளர்ச்சி பாதையில் கொடுக்க ஆரம்பித்தான். அந்த ஒரு சமயத்தில் தான் இந்த ஸ்டவ் கிராஃப்ட் திடீர்னு ஒரு சிறு எழுச்சி என்பது அடைஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் கீழே விழுந்திருக்கான். இனி அடுத்து வரக்கூடிய ஜூலை குவார்ட்டரில், ஜூலை ஆகஸ்ட் சமயங்களில் இனி இவனுடைய அடுத்த ரிசல்ட் வரும் பொழுது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுவானா, தன்னுடைய லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணுவானா அப்படின்றது தெரியல. ஆனால் இப்போதைக்கு இந்த பங்குல என்ன 2 முக்கியமான தகவல்னா,
டிஐஸ் தங்களுடைய மியூச்சுவல் ஃபண்டுகள் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பங்கு ஒரு வருஷத்தினுடைய லோல வந்து விழுந்திருக்கு. இனி இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா இதுக்கு முன்னாடியே ஒரு முறை ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல ரொம்ப ஸ்மார்ட்டாக ஏதாவது டபுள் பாட்டம் கீது வந்து விழுந்து எந்திரிப்பானோ அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஸ்மார்ட் மணி கான்செப்ட் சில பேர் என்டர் ஆயிருந்திருப்பாங்க. ஏன்னா பழைய ஹை கீது வருவானோன்னு. இவன் என்ன பண்ணியிருக்கானாக்கா ஒரு 100 ரூபாய் மட்டும் 800 போறது 700 வருது, மறுபடியும் 800 போறது 700 வருதுன்னு ஒரு மாசம் அதே ரேஞ்சில் ஆடிக்கிட்டு இப்படி மேலே போறதுக்கு பதுவாக கீழே 300 ரூபாய் இறங்கிட்டான். இதுதான் இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்துட்டாவே ஒரு தொல்லை. ஸோ சென்டர் பாயிண்ட்ல இருந்து மேலே போகாம கீழே இறங்கி ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸையே ஏமாற்றிய ஒரு பங்காக தற்போதைய நிலைமையில் இருக்கா. இனி அடுத்து இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி இந்த எம்ஆர்எஃப் அப்படின்ற பங்கை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு பயமுறுத்தக்கூடிய மிகப்பெரிய விலை கொண்ட ஒரு பங்கு. அந்த காலத்தில் இவன் தான் முதல்ல 1 லட்சத்தை தாண்டிய முதல் பங்காக பேர் வாங்கினா 1.5 லட்சம் வரைக்கும்லாம் போனான் ஒரே ஒரு பங்கினுடைய விலைங்க நண்பர்களே. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வேற ஏதோ ஒரு பங்கு 10 லட்சம் ரூபாய்க்கு ஏதோ ஐபிஎல் வந்து லிஸ்ட் ஆன சமயத்தில் இவனுடைய பெருமை போய்விட்டது. அந்த பெருமை போனதுக்கு அப்புறம் மறுபடியும் 1.5 லட்சம் இருந்து மார்க்கெட் இறங்கும் போது இவன் வெறும் 1 லட்சம் என்பது கீழே வந்துட்டான். அதுக்கப்புறம் இப்ப இந்த பங்கு மிகப்பெரிய ஒரு பெருமையை மீட்டெடுக்கும் வகையிலே தன்னுடைய பழைய ஹையை ஒரே வருடத்திற்குள்ளாக 2வது முறையாக, ஏற்கனவே 1.5 லட்சம் போயிட்டு கீழே வந்து ஒரு முறை வந்தான், அப்புறம் கீழே போயிட்டு மறுபடியும் இப்ப 2வது முறையாக தன்னுடைய பழைய ஹையை வந்து தொற்றுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இது கோவிட் சமயத்திலிருந்து எவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசம் இல்லை. கிட்டத்தட்ட 178% என்பது ஏறி வந்திருக்கு நண்பர்களே. இந்த மாதிரி 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் இருந்ததுன்னா பெரும்பாலும் ஸ்பிளிட்டு போனஸ் கொடுத்து அதை குறைச்சிடுவாங்க. ஏன்னா அப்போத்தானே நிறைய பேர் வாங்கி விற்க முடியும். ஆனால் இந்த பங்கு அப்படி பண்ணவே இல்லை. அப்படி பண்ணாதனால தொடர்ந்து ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய பங்கு 160. மற்ற பங்குகள்லாம் 500%, 1000%, நிறைய பங்குகள் ஏறி இருக்கான். இருந்தாலும் இவன் 168% இவ்வளவு பெரிய பணத்தை வச்சுக்கிட்டே ஏறினது உண்மையிலேயே சிறந்த விஷயம். 2வது சிறந்த விஷயம், எப்படி மனசுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கான் பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 1.5 லட்சம் ஹை இருந்ததை வெறும் 3 மாசத்துல வந்து திருப்பி தொட்டுட்டான் பாருங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் மார்க்கெட்டில் சந்தோஷம் வரும். ஒரு வருஷத்துக்கு ஒருக்காவது நம்ம வாங்கின விலையோ அல்லது மிகப்பெரிய லாபமோ வந்தால் தானேங்க சந்தோஷம் வரும். அதை விட்டுவிட்டு 10 வருஷம் கழிச்சு தான் நான் பார்ப்பேன் அப்படின்னாக்கா அது எந்த காலத்தில்? அவ்வளோதான், மனசுக்கெல்லாம் ரொம்ப சோர்வாயிடும் பாவம். இன்னொரு பங்குமே அப்படிதான். அடங்கப்பா நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த ஏரிஸ் லைஃப் சயின்சஸ் அப்படின்ற பங்கு மிகவும் அதிகமாக பல முறை கீழே இருந்து ஒவ்வொரு முறையும் அவன் என்ன பண்ணியிருக்கான்னாக்கா இந்த ஹையை வந்து தொட்டிருக்கான். அப்புறம் என்ன ஆயிருக்கான்னா ஏதோ ஒரு துரதிர்ஷ்டம், அவனால் அந்த டிமாண்ட்னால ஒரு குறிப்பிட்ட சப்ளை லைனை தாண்ட முடியல. இந்த இடம் வந்ததுனாவே ஏகப்பட்ட பேர் அதை வித்து கீழே இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ இந்த முறையும் இந்த பங்கு இந்த இடத்துல வரும்பொழுது முதலீட்டாளர்களை விட்டுருங்க, இன்வெஸ்டரை விட்டுருங்க. பொதுவாக ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் வந்து ரொம்பவுமே காமன் சென்ஸ் உடையவங்க. எப்போ இப்போ கண்ணு முன்னாடி தெரியுது, அவன் பார்த்த பல முறை கீழே இறங்கியிருக்கான், அப்போ இந்த முறை என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்றது தெரியல. அதனால கைவசம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போன்றதெல்லாம் உபயோகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் காமன் சென்ஸ் உள்ள ட்ரேடர்கள் உபயோகப்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னாக்கா ஒரு 3 மாதம் கழிச்சு தான் நம்மளுக்கு இந்த ஸ்டாக் என்ன சொல்ல வந்தது அப்படின்றது போஸ்ட்மார்டம் ரிசோர்ட்டில் தெரிய வரும். இவன் அன்னைக்கே நான் சொன்னேன் ஓடி போயிருங்கடா அப்படின்னு சொல்லுவானா, அல்லது இத்தனை முறை நான் கீழே இறங்கிட்டேன், இந்த தடவை எனக்கு ஒரு கௌரவம் வேண்டாமா, அதனால் நான் உடச்சி மேலே போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறானான்றது தெரிஞ்சுக்கிறக்கே கிட்டத்தட்ட 3 மாதம் 6 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் இவன் என்ன சொன்னான் அப்படின்றதே தெரிய வரும். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு கேள்வி, டக்குன்னு ஒரே செகண்ட்ல விடையை அளிக்கணும். 2020 மறுபடியும் 2020 என்ன விலை இருந்தானோ அதே விலைக்கு கீழே வந்த ஏதாவது ஒரு பங்கினுடைய பெயரை ஒரு செகண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். நாம மார்க்கெட்ல இருக்கிறதுனால நிறைய தகவல்களை டெய்லி படிக்கிறதுனால நிறைய பங்குகள் சொல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஜீல் இந்தியா சொல்ல முடியும். அவன்லாம் வந்து கோவிட் லோ பக்கத்தில் வந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் சில தகவல்கள்னால 40% என்பது ஏறி இருக்கான். ஆனால் அவன்லாம் 400 ரூபாயிலிருந்து 190 ரூபாய் வரைக்கும் கீழே போயிட்டு இப்போ மறுபடியும் 128 ஆடிட்டு இருக்கான். இது மாதிரி இன்னொரு பங்கு தான் பேட்டா இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு. ஸோ 2020 என்ன விலை இருந்தானோ அதே விலைக்கு பக்கத்தில் பாவம் இப்போ வந்து விழுந்திருக்கான். இதுக்கு மிக முக்கியமான காரணம் அவன் இருக்கக்கூடிய செக்டரில் ரொம்பவுமே காம்படிஷன் அதிகமாக போயிடுச்சு. எல்லாம் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க போல, யார் எந்திரிச்சு நடக்கிறது இல்லை,
செருப்புகள் எதுவும் தேயறதில்லை. அதே மாதிரி பெண்கள் அந்த காலத்துலேயும் 100 ரூபாய்க்கு தான் செருப்பு வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துலேயும் போய் கேட்டாக்கா 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு இருக்குதா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்களே ஒழிஞ்சு, சரி கடைசிக்கு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு எடுக்கிற மாதிரியான பெண்கள் மிக மிக குறைவாக இருக்காங்க. ஆண்கள் செருப்பு எடுக்கிறதே மறந்துட்டாங்களா என்னன்னே தெரியல. அவங்க போய் எடுத்தாலும் ஒரு 500 ரூபாய்க்குள்ள அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் பெரும்பாலான ஆண்களும் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிற செருப்பெல்லாம் ஒரு 4-5 வருஷம் சோழன் பயணம் தொடரும் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிட்டு அவனுக்கு பாட்டுக்கு 5 வருஷம் 10 வருஷம் நடந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலே இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது பாவம் இந்த பேட்டா இந்தியா மறுபடியும் கோவிட் லெவல்லையே பாவம் வந்து விழுந்துட்டான். இந்த சமயத்தில் இந்த பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆறுதல், அவன் ஒரு 1% டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கான். அதே மாதிரி பெருமையாக பேசிக்கிற மாதிரி டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் ஒரு 29 இருக்குது. எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங்ஸ் என்பது 7% அப்படின்ற மாதிரி இருக்குது. இது ஒன்று தான் இவனுக்கு பெருமை. மற்றபடி ஒன்றும் அதனுடைய விலை ஏரியெல்லாம் எதுவும் பெருமையே வரல. இவர் யாருன்னே தெரியாது பாஸ், ஆனால் கோடு போட்டு அதுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பங்கு இருக்குது. அதிகமாக செய்திகளில் அடிபடாத ஒரு பங்கு தான் இந்த ராம்கோ சிமெண்ட் அப்படின்ற பங்கு. இந்த ராம்கோ சிமெண்ட் சமீபத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1.5 வருஷமாகவே ஒரு கோட்டுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அந்த கோட்டை விட்டு அவன் வெளியும் வர்றதில்லை, அதே மாதிரி கீழே உடஞ்சி கீழேயும் போகிறதில்ல மேலேயும் போகிறதில்ல. இப்போ இந்த சமயத்தில் இந்த ராம்கோ சிமெண்ட் அப்படின்ற பங்கு கீழே 700 ரூபாய் 800 ரூபாய் ரேஞ்சில் இருந்தால் இப்போ மார்க்கெட் ஓரளவுக்கு பிக்கப் ஆனங்காட்டி அங்கிருந்து இப்போ 1000 ரூபாயாக ஏறி வந்திருக்கக்கூடிய பங்கு அடுத்த ஒரு 4-5 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது இந்த கோட்டை தாண்டி இருப்பானா அல்லது இந்த கோட்டுக்குள்ளேயே வாழ்வது மாதிரி கீழே வருவானா அப்படின்றது ஒரு புரியாத புதிராக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ராம்கோ சிமெண்ட் அப்படின்றது எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.25% தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த கோட்டலில் என்னென்ன காரணம்னு தெரியல, ரொம்பவும் குறைவான லாபத்தை கொடுத்துருக்கான். போன கோட்டெல்லாம் 182 கோடி கொடுத்துருக்கான். அதை விடவும் அதிகமாக ஒரு 200-300 கோடின்னு கொடுத்து நல்லா தூக்கி விடுறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல தகவல் வரும்னு பார்த்துருந்தாக்கா இந்த தடவை அவனுடைய வருமானம் என்பது வெறும் 26 கோடியாக தான் வந்திருக்கு. என்னமோ ஆகிட்டு போகுது எங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய முதலீட்டாளர்களை பெருசாக எந்த விதமான மாற்றம் இல்லை. அவங்க இதுக்கு முன்னாடி எந்த அளவில் ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்களோ அதே 30% டிஐஸு எஃப்ஐஸ் அதே 7.29% கிட்டத்தட்ட அதே லெவலில் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராம்கோ சிமெண்ட்டில் என்ன ஒரு சுவாரஸ்யமான தகவல் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 3.25% இந்த பங்குல இருக்கு. நண்பர்களே, எனக்கு என்ன தெரியுங்களா ஆசை, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 6000-7000 ஷேரில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எல்லா இடத்துலையும் ஒரு 10% ஷேர் ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருந்ததுனாக்கா இந்தியாவிலேயே நம்ம மாநிலம் தான் ரொம்பவுமே லாபமுடைய சொத்துக்கள் அதிகமுடைய மாநிலமாக நம்ம மாநிலம் இருந்திருக்கோம். நம்மளுக்கிட்டையும் மிகப்பெரிய கம்பெனிலாம் இருக்குது. இப்போ இந்த டைட்டன் கம்பெனி இருக்குது, அதில் நம்மளுடைய முதலீட்டாளர்கள் நம்மளுடைய தமிழ்நாடு கிட்டத்தட்ட 27.88% இருக்குது. இதெல்லாம் எத்தனை கோடானு கோடி லாபம் தெரியுங்களா நண்பர்களே. எப்படின்னு நான் சொல்கிறேன்னாக்கா, கடந்த இந்த பங்கு ஆரம்பத்தில் வந்தப்போ 16 ரூபா 12 ரூபாய்ன்னு இருந்திருக்கு. அப்போவும் நம்மளுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து 27%ஆக அந்த விலைக்குண்டான மதிப்பு இருந்திருக்கும். அப்படி 37 ரூபா 20 ரூபா இருந்த பங்கு இப்போ 3500 ரூபா போகுதுன்னா அப்போ நம்மளுக்கு எவ்வளவு கோடானு கோடி லாபம் சொத்து மதிப்பு நம்ம கையில் இருக்குன்னு பாருங்க நண்பர்களே. ரொம்ப முக்கியமான தகவல், 100 ரூபாய்க்கு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த IFCI அப்படின்ற பங்கு. இருங்கடா உங்க மேலே குண்டு போடுறேன் அப்படின்ற ஒரு காலத்தில் இந்த பங்கு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்மோஸ்ட் 100 ரூபாய் பக்கத்தில் 80 ரூபா ரேஞ்சிலாம் இருந்து அவன் பாட்டுக்கு 40 ரூபாய்ன்னு 50% இறங்கிட்டான். அட பாவி ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா, இந்த பங்கு ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் யார் முதலீட்டாளர்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா மிகப்பெரிய ஒரு முதலீட்டாளர். அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா ஒரு சர்ப்ரைஸான வேலை பண்ணியிருக்கார். நிறைய பங்குகளில் பிரசிடென்ட் அவர்கள் வந்து தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை விற்றுக்கிட்டு வெளியேறாங்க. எல்ஐசியில் கூட சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடியோ கொஞ்சோண்டு விற்று விட்டாங்க. ஆனால் இந்த IFCIயில் என்ன ஒரு மாற்றம்னா அப்படியே உல்ட்டாயிருக்கு. இதுக்கு முன்னாடி 64% தான் நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர்கள் வச்சுருந்தாங்க. இப்போ அதனுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 72 அப்படின்ற மாதிரி காமிக்குது. அதே மாதிரி இந்த பங்குல இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த IFCI பங்கு ரொம்ப காலம் கீழே இருந்துட்டு இப்போ மறுபடியும் 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத தாண்டான். ஒரு பெரிய கேண்டில் ஒன்று போட்டுட்டு திடீர்னு ஏதோ ஒரு காரணத்தினால ரிசல்ட்டுக்கு அப்புறம் திடீர்னு அவனை மேலே ஏற்றி விட்டாங்க. அதுக்கு மேலே இப்போ 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு ரொம்பவுமே அன்ஸ்டேபிளாக
அவனுடைய லாபம் எல்லாம் பார்த்தோம்னா திடீர்னு நஷ்டத்தை பண்ணி வச்சிருப்பான் ஒரு 197 கோடி. அப்புறம் இப்போ கூட சமீபத்தில் ஒரு 9 கோடி நஷ்டம் பண்ணி வச்சான். இப்போ திடீர்னு பார்த்தா 260 கோடி லாபம் பண்ணி வச்சிருக்கான். ஸோ ரொம்பவுமே அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய இந்த பங்கு ரிசல்ட்டுகள் கொடுத்ததுக்கு அப்புறம் சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கக்கூடிய இந்த பங்கு இனி அடுத்தது என்ன பண்ண போறான், ஏதாவது பெருசா மேலே காட்ட போறானா இல்லை பெருசா கீழே காட்ட போறானா, கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல வந்து உட்காந்துக்கிட்டு 55 ரூபா இருக்கான், மேலே பார்த்தா 100 ரூபா, கீழே பார்த்தா 25 ரூபா அப்படின்ற ஒரு சென்டர் பாயிண்ட்ல வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ண போறான் அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமான தகவலாக இருக்கு. ஏதா இருந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா தான் என்ன ஆச்சு அப்படின்றதே தெரிய வரும். அடுத்து இந்த ஸ்விக்கி அப்படின்ற பங்கு நம்ம ஊரில் எவனாவது ஒருத்தன் கண்டுபிடிச்சான்னா போதும், அதுக்கு பின்னாடியே பல பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ திருப்பூர்லேயும் தான் முதல்ல முன்னணியே ஒருத்தர் வந்து கொல்கத்தாவோ எங்கேயோ போய் பனியன் தொழிலை கற்றுக்கிட்டு வந்து திருப்பூரில் ஆரம்பித்தார். ஆஷர்னு நினைக்கிறேன் அவர் பேர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் அதை பார்த்து திருப்பூரில் பல கம்பெனிகள் ஆரம்பித்து இன்னைக்கு கேபிஆர் மில்னு ஒரு கம்பெனி ஓஹோன்னு கொடி கட்டி பறிச்சிட்டு இருக்கு. எஸ்சிஎம் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவனும் ஓஹோன்னு, சென்னை சில்க்ஸ் அதுவும் ஓஹோன்னு கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் எஸ்பி அப்பேரல்ஸ்னு எத்தனையோ பேர் பல்லாயிரக்கணக்கான கோடிகள் அப்படின்றது லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற பல்வேறு கம்பெனிகள் போட்டிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஜொமேட்டோ லாபம் பண்ணி வெறும் 50 ரூபா இருந்த பங்கு 300 ரூபாயெல்லாம் போயிட்டான். இவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கானே, இவனுடைய சமீபத்தினுடைய ரிசல்ட்டில் அப்படி ஏதாவது பண்ணி வைப்பானான்னு பார்த்தாக்கா முதல்ல இருந்த நஷ்டத்தை விட பெரிய நஷ்டமா இந்த முதல்ல சின்ன ரவுண்டா இருந்தது தம்பி, இந்த இப்ப பெரிய ரவுண்டா போட்டு வைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி முதல்ல இருந்ததை விடவும் நஷ்டம் ஜாஸ்தியா பண்ணி வச்சிருக்கான். இதனால இந்த பங்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் ஐபிஓ வந்த விலையிலிருந்து மேலே ஏறி எவ்வளவு போனானோ அதிலிருந்து மிகப்பெரிய ஒரு சரிவு. பாவம் இப்போ இந்த பெரிய ஆளுகளை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. எஃப்ஐஐஸ் வந்து 4.5% ஒன்று வச்சிருக்காங்க, டிஐஸ் வந்து 8.65% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஐஸ் டிஐஸும் இந்த சமயத்தில் நீ இந்த ஸ்விக்கி அப்படின்ற பங்கு வந்து சமீபத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பெரிய கேண்டில் அப்படின்றது போட்டான். அந்த கேண்டிலை போட்டு கிட்டத்தட்ட ஒரு மாசமா அந்த கேண்டிலுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். இனி இந்த கேண்டிலை உடச்சி கீழே போக போறானா இல்லை மேலே போக போறான்னு ட்ரேடர்கள், ஏன்னா முதலீட்டாளர்கள் யாரும் இது பக்கத்தில் பெருசாக போக மாட்டாங்க, ட்ரேடர்கள்லாம் வந்து நீ இந்த பங்கு அடுத்தது என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய Q1 ரிசல்ட்டில் இவன் நீ என்ன பண்ண போறான், இல்லை ஏதாவது புரோக்கர்கள் இவனுக்கு சொல்லடி கொடுக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி அந்த குரூப் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த டெக்னிக்கல் குரூப் என்ன பண்ணுதுனாக்கா, இப்படி ஒரு கோட்டை போட்டு வச்சுக்கிட்டு இந்த கோட்டை மேலே தாண்ட போறானா இல்லை கீழே குதிக்க போறானான்னு இந்த டெக்னிக்கல் குரூப் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. 2 குரூப்புக்கு இவன் நீ என்ன பண்ண போறான்றது 6 மாசம் கழிச்சு பார்த்தா தான் தெரிய வரும். ஒரு நண்பர் வந்து ஒரு விஷயத்தை பற்றி கேட்டார், அதாவது இந்த ரைட்ஸ் இஷ்யூ பற்றி என்ன அப்படின்ட்டு. அதாவது இப்போ நம்மகிட்ட ஒரு 10 ஷேர் ஆல்ரெடி நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஆனால் அந்த கம்பெனிக்கு இப்போ நம்மளுக்கு பணம் தேவைன்னு வச்சிங்களேன், அவன் போய் வெளியே கடன் வாங்குறதுக்கு பொதுவாக இப்போ ஆல்ரெடி அந்த ஷேர் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்ககிட்டே காசு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லுவான், ஒரு ரேஷியோ, சரி 10 ஷேர் நீங்கள் வச்சுருக்கீங்களா, ஒரு ஷேருக்கு உண்டான காசை மட்டும் எங்களுக்கு புதுசாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு 10 ஷேர் வச்சுருந்தீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது, எங்கள் கம்பெனிக்கு மறுபடியும் ஒரு ஷேர் அடிஷ்னலாக நீங்கள் வாங்கும் போது எங்களுக்கு பணம் கிடைக்கும், அந்த சமயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு ஷேரும் கிடைக்கும், அதனால் உங்களுக்கு 10 ஷேர் முதல்ல வச்சதுனால ஒரு ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஷேர் நம்மளுக்கு வந்து அலோகேட் பண்ணுவான். அது மார்க்கெட்டில் வந்து ஒரு உதாரணத்துக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபாய்ன்னு வச்சுங்க, அந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் வந்து அந்த ரேஷியோ பொறுத்து 10 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ 40 ரூபாய்க்கோ நம்மளுக்கு ஃப்ரீயாகவே அது வந்து லிஸ்ட் ஆகும். அதை வேணும்னா நம்ம மார்க்கெட்லேயே வேணாலும் விற்றுக்கலாம், அல்லது பேங்குகள் மூலியமா, துரதிருஷ்டவசமாக நீங்கள் இதை புரோக்கர் மூலியமாக அப்ளை பண்ண முடியாது, பேங்குகள் மூலியமாக. ஏன்னா இப்போ நீங்கள் ஐபிஓ பேங்க் புரோக்கர் மூலியமாக அப்ளை பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்டுகள் புரோக்கர் மூலியமாக அப்ளை பண்ணுறீங்க. ஆனால் இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டும் ஃபிசிக்கலாகவோ அல்லது பேங்குகள் மூலியமாகவோ அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஏன் அப்படி பண்ணி வச்சிருக்கானுன்னு தெரில. ஸோ அப்போ பேங்குகள் மூலியமாக அப்ளை பண்ணும்போது இந்த ஒரு ரைட்ஸ் உங்ககிட்ட ஃப்ரீயாக இருக்குது, அல்லது மார்க்கெட்டில் போய் காசு கொடுத்து வாங்கிட்டீங்க, அது மொத்தமே 5 நாளோ 3 நாளோ ட்ரேட் ஆகும். அதைய வந்து பேங்க்குகளில் காமிச்சிட்டு இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 10 ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு அவன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சுருப்பான், இந்த டிமேட்டில் இருக்குது 10 ரைட்ஸு, இதுக்கு நான் அப்ளை பண்ணி அந்த ரைட்ஸை ஈக்குட்டியாக மாற்றிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ப்ரைஸ் எவ்வளவோ அந்த அடிஷ்னல் ப்ரைஸை நீங்கள் கொடுத்து அதை ஷேராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை வந்து நம்ம ஷேராக மாற்றிக்கிறது அல்லது மார்க்கெட்டில் விற்கிறது அப்படின்ற மாதிரியான அர்த்தம். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கொடுத்துருக்கிறதுனால இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸையும்
இந்த ரைட்ஸ் என்டர்டெயின்மெண்ட்டையும் ப்ளஸ் அடிஷ்னலாக எந்த விலைக்கு நம்ம அந்த ரைட்ஸை வாங்குறோமோ அது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பார்த்து சப்போஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபா இருக்குது, ஆனால் இதை டோட்டல் பண்ணி பார்த்தா ஒரு 95 ரூபா தான் இருக்குன்னா அப்போ இந்த மூலியமாக அதை வாங்கும் பொழுது ஒரு 5 ரூபா கேப் கிடைக்கும். அந்த மாதிரி பல கான்செப்டுகள் இருக்குது. இதுக்குன்னே ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்தால் தான் ஆகும். நன்றி, வணக்கம்.